ராயவேலூரை அடுத்த சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு முருகன் திருத்தலம் உள்ளது. அது ரத்தனகிரி முருகன் திருத்தலம். அதாவது இங்கு முருகன் பாலசுப்பிரமணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த முருகனை நாம் பார்ப்பது ஒரு மிக சிறந்த ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு. இந்த முருகன் ஒரு காலத்தில், அதாவது மாடுகளை மேய்த்திருந்த ஒருவர் இங்கு அந்த வனப்பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். அந்த சமயத்தில் ஒரு பசு ஒரு இடத்தில் தன் பாலை தானாக சுரக்கி விடும். இதை பார்த்து அந்த மாடு மேய்ப்பவர், இந்த பால் தனக்கு இருந்தால் அதை வைத்து தன் குடும்பத்தை நடத்திவிடலாம், தொழிலை செய்துவிடலாம் என்று அவர் வருந்தி ஒரு சமயம் அந்த மாட்டை அடித்து விட்டார். அப்பொழுது அவர் கனவில் தோன்றிய முருகப்பெருமான், இந்த குன்று எனக்கு சொந்தமானது, இந்த இடத்தில் என்னை வைத்து வழிபாடுகள் என்று செய்யுங்கள் என்று சொன்னார். அன்று முருகனை வைத்து வழிபாடு செய்தார்கள். இன்று படிப்படியாக அது வளர்ந்து அதுவே இன்று ஒரு ஆலயமாக உள்ளது. அதுவே ரத்தனகிரி திருத்தலம் என்று பெயரை கொண்டுள்ளது. இந்த ஆலயத்தில் ஒரு அதிசயம், அதாவது இங்கு முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்தால் அது சில வினாடிகளில் தயிராக மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இது சிலருக்கு தெரியாது, அங்குள்ளவருக்கு தெரியும். அதாவது முருகனை பூஜை செய்பவர்களுக்கு அது தெரியும், நமக்கெல்லாம் அது தெரியாது. இந்த ஆலயத்துக்கு மேல் காகங்கள் பறப்பதில்லை, கருடன் பறப்பதில்லை. சில விஷயங்கள் நமக்கு அது தெரிவதில்லை. நாம் அங்கு செல்கிறோம், முருகா முருகா என்று முருகனிடம் நம்முடைய குறைகளை சொல்கிறோம். அவர் நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு அந்த குறையை தீர்த்து வைப்பார். சில இடங்களுக்கு சென்றால்தான் அதனுடைய குறிப்புகள் என்னவென்று நமக்கு தெரியும். அதை நான் சென்று பார்த்திருக்கிறேன். அதாவது அந்த இடத்திற்கும் என்னுடைய பாட்டி வீட்டுக்கும் வாலாஜா சற்று ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். நான் அவ்வப்போது அங்கு சென்று அதை பார்ப்பேன். ஒருவரிடம் நான் பேசினேன். அவர் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உண்மை, நீங்களும் சென்று பாருங்கள். அடுத்து வருவது இது ஆனி மாதம், அடுத்து வருவது ஆடி மாதம். அந்த முருகனை எல்லோரும் தரிசிக்க வேண்டும், நானும் தரிசிக்க வேண்டும். நீங்களும் சென்று அந்த முருகனை தரிசனம் செய்யுங்கள். சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது யாரும் சொல்ல மாட்டார்கள், இருந்தாலும் அவர்களிடம் கேட்டால்